அதோட மீனிங்கை புரிஞ்சு அதை அறிஞ்சு தன்னுடைய உள்ளத்தால மனதால உண்மையான உயிரான அன்பு தாய் மீது வச்சு அந்த பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளணுங்கிறது தான். அழுவுங்க, அழுவுற டைமுக்கு அழுவுங்க ப்ளீஸ். டைம் இல்லை போகணும் மனுஷன். எனக்கும் டைம் இல்லைன்னு தெரியும், பட் அழுக வருது இல்லை, ரியலா அழகணுமே. அதுக்கு பிறகு மிச்சம் ஹுது என்ற ஒரு பேர்ட் உண்டு. ஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பறவை தான். யார் இந்த வேலை பார்த்தாங்க ஃபைன் அடிக்க அனுப்பிச்சு மீடியா யூனிட்டால. மீடியா யூனிட்டா. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh, and hello to all of our viewers. Today I am at a very special place with a very special gentleman who has made a terrific entrance with an awesome video which has viral in social media for Colombo district and for Sri Lanka as well. So this is a song track which was done under the heading of Annai Padavadi. Now this is the topic which we are going to speak about today with Hazrat Al-Alim Asfan Gauzi, who is a senior lecturer at the Jamia Gauzia Madrasa. So let's begin our talk with him. Assalamu alaikum Hazrat Agale. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuh. Hazrat, நாங்க வந்து இந்த மீடியா யூனிட் சம்பந்தமா பேச போக்கல, ஸ்பெஷலி நான் கண்டிக்கிறேன் யூடியூப்ல சோஷியல் மீடியால சரியான ஒரு ஆக்டிவான ஒரு மദ്രസா கிட்ட இருக்கிற ஒரு மீடியா யூனிட் ஒன்று தான் இந்த கௌசியா மீடியா யூனிட். இது வந்து ஒரு 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 5 வருஷமோ 10 வருஷமோ இருக்கிற மீடியா யூனிட் ஒன்று. இட்ஸ் அ வெரி நியூ திங். இந்த புதிய மீடியா யூனிட் ஆரம்ப பண்றதுக்கு காரணம் என்ன? இதுல கான்செப்ட்ல உங்களோட ஐடியாஸ் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. நல்ல ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறீங்க எங்களோட மீடியாவை பற்றி. அல் கௌசியா மீடியா என்று சொல்லி ஒரு வருஷமா நீங்க பார்க்குற மாதிரி இப்படி இந்த லெவல்ல இருந்தாலும் அல் கௌசியா மீடியா வேற பெயர்ல அல் ஜாமியத்துல் கௌசியாங்கிற பெயர்ல இதுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த லெவல்ல அது ரீச் ஆகி இந்த லெவல்ல போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துச்சு. ஆனா அந்த மீடியாவை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு இந்த மீடியா யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு கைட் தான் காரணம் என்று சொன்னா அது மிகையாகாது. அந்த கைட் தான் எங்களுடைய ஜாமியாவினுடைய ஸ்தாபக பெருந்தகை கண்ணியத்திற்குரிய குதுபு ஜமான் ஆஷிகே ரசூல் அஸ்ஸையீத் அப்துல் ரஷீதுல் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். அவர்களுடைய வாரிசுகளாக இப்பொழுது எங்களுடைய ஜாமியாவினுடைய குருநாதர்களாக இருக்கக்கூடிய ஷேகுமார்களான அஸ்ஸையீத் ஹசன் தங்கள் வாப்பா, அஸ்ஸையீத் ஹுசைன் தங்கள் வாப்பா, இவர்களுடைய கைட் தான் முக்கியமான காரணம். இந்த 1 இயர்ல இந்த லெவல்ல இந்த மீடியா இப்படி ரன் ஆகுறதுக்கு காரணம். அடுத்தது இந்த மீடியா யூனிட்டை செல்லலாம். இந்த மீடியா யூனிட் வந்து ஒரு ஷேகுட ஒரு உத்தரவு, ஒரு ஷேகுடைய கைட். இதை ஃபாலோ பண்ற விதம் ஒரு வித்தியாசமான விதம். ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு மீடியா இருந்தது. சஹாபாக்கள் அதற்கு சப்போர்ட் பண்ணினாங்க. அந்த மீடியா என்னன்னு சொன்னா சமூகத்துக்கு மத்தியில சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாவை எல்லாருக்கும் மத்தியில சொல்றதுக்கு உதாரணத்துக்கு செல்ல போனோம்னா சஃபா மலையில ஏறி நின்று சொன்னாங்க. அந்த டைம்ல ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்றை சொசைட்டிக்கு சொல்றேன்டா, ஒரு பெரிய மவுண்டன் ஒன்றுல ஒரு பெரிய மலை ஒன்றுல ஏறி ஒசரத்துல நின்று தான் ஸ்பீச் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம்ல இருந்த மீடியாவாக அதை நாங்க சொல்லலாம். இந்த இப்ப இருக்கிற காலத்துல மீடியாக்கள் சோசியல் மீடியாவை சொல்லலாம். எஃபி, யூடியூப், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நாங்க சொல்லிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில அஸ்ஸையீத் ஹசன் தங்கள் வாப்பா, அஸ்ஸையீத் ஹுசைன் தங்கள் வாப்பா இவர்களுடைய ஆத்மீக வழிகாட்டுதலை சமூகத்துக்கு மத்தியில எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக வேண்டி மீடியாவை ஆரம்பித்தோம். அவங்களோட விருப்பம் ஆரம்பத்தில் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சோசியல் மீடியா அவங்களோட விருப்பம் ஆரம்பத்தில் இருக்கல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த விஷயத்த மக்களுக்கு எப்படி சொல்லணுங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி இந்த எஃபிஏ அல்லது யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராமை இப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவல் ரீதியா ஆத்மீக ரீதியா இப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சாங்க.
மாஷல்லா ஹஸ்ரத், இப்போ இந்த வீடியோ சம்பந்தமா நாங்க பேச போக்கல, இந்த கண்டென்ட் சம்பந்தமா இந்த இந்த சோஷியல் மீடியாக்கு நாங்க சொல்ற கண்டென்ட் இந்த கண்டென்ட்டை வந்து இப்போ தாய் பத்தின இந்த வீடியோ, அதோட இப்போ அந்த கண்ணூர் வாழும் கோமாளி அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா ஹஸ்ரதாங்க நீங்க தான் ஒரு மெயின் கேரக்டரா இல்லாட்டி ஒரு சிங்கரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஒரு மௌலவியா இந்த மாதிரி ஒரு கசீதா செய்யறதுக்கு இல்லாட்டி ஒரு கசீதா நரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹஸ்ரதாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டு இல்லாட்டி இது மோட்டிவேட் பண்றதுக்கு என்ன காரணம் இருக்குது? நீங்க இந்த கசீதாவை செய்ய என்ன காரணம் பர்சனலா நாங்க கேட்டா? உண்மையிலே ஒரு பதில் எப்படி சொல்றேன்னு சொல்லிக்கொள்ள இயலாத ஒரு கேள்வி. ஆனா நான் அந்த பதிலை இந்த ரிப்ளையை நான் ஆரம்பிக்கிறேன். அது மெயின் கேரக்டர்ன்னு சொன்னீங்க. ஆமா. நான் இதுல இந்த சாங்ல மெயின் கேரக்டரா இருந்தாலும் ம். ரியல் லைஃப்ல ஒவ்வொரு மகனும், ஒவ்வொரு சன்ஸ், ஒவ்வொரு தாயினுடைய பிள்ளைகளும் ரியல் கேரக்டர் தான். ஆ. ஏன்னு சொன்னா இன்றைக்கு சமூகத்துல தாய்மார்கள் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா, தாய்மார்கள் தந்தை ம்ஹும். இவங்களுடைய அந்த வழிகாட்டுதலை அவ்வளோ இம்போர்ட் பண்ணி எடுக்கிறல்ல, அதே போல அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறல்ல, அவங்களுடைய அன்பை பெருசா எடுத்துக்கொள்றதில்ல, கண்டுகொள்றதில்ல. அவங்களோட பொறுமதி வந்து விளங்காத காரணத்தினால பணம் கண்டு அல்லது வேற உறவு கண்டு அல்லது வேற வேற பட்டம் பதவிகள் இதெல்லாம் கண்டு பேரண்ட்ஸை தாயை கவனிக்காத ஒரு சூழல் நம்ம சமூகத்தில் காணப்படுது. அது இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும் இல்லை, எல்லா மார்க்கத்திலையும் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நான் சொன்ன விஷயம், ஆத்மீக செய்திகளை இந்த சொசைட்டிக்கு சொல்ற ஒரு மீடியாங்கிற காரணத்தினால சோங் மூலமாக இந்த விஷயத்த இப்படி சொல்லுவோம். அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க, பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, பிள்ளைகள் பார்ப்பாங்க, சின்ன பிள்ளைகள் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க ஒரு சோங் என்கிற காரணத்தினால. அதனால இந்த சோங்ல வந்து நாங்க தாயை பத்தின பாட்டுக்கு நான் வாரது மிகவும் பொருத்தம்ங்கிற அடிப்படையில என்னுடைய தாயையும் என்னையும் வச்சு நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த ஒரு சாங் நம்ம பண்ணினா நெல்லம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த சாங்கோட கேரக்டரா யோசிக்கல, யாருமே யோசிக்கல, யாரையோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெரிய இடத்துல இருந்து ஆர்டர் வந்துச்சு செய்யுங்கன்னு சொல்லி. அப்புறம் யோசிச்சேன், எந்த ஒரு தடையும் நிப்பாட்ட இயலாது. ஓகே ஓகே பண்ணியாச்சு. இதுக்கு எனக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை. இதுக்கு முந்தி நான் இப்படி ஒரு ஆக்டிங் பண்ணினதே இல்லை, எனக்கு தெரியாது. இப்போ ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையாக நடிக்கிறதுக்கு ஆக்டிங் பண்றதுக்கு ஏலும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த சாங்ல அழுகுறதுக்கு மிச்சம் கஷ்டப்பட்டு தான் அழுதேன். அழுகுறதுக்கு மிச்சம் முயற்சி செஞ்சேன். எவ்வளோ முயற்சி செஞ்சேன், அழுக வரல. ஒரு டைம்ல ரூமை லாக் பண்ணிட்டு யோசிச்சு திங்க் பண்ணி அந்த அழுகையை எடுத்து ஒரு அழுகையை கண்ட்ரோல் பண்ண இயலாத டைம்ல தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணினோம். எல்லா யூத் மார்க்கலுக்கு போகிற ஒரு கண்டென்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஹசரத், இந்த சாங் மூலமாக ஒரு ஆக்ட் ஒன்று மூலமாக ஒரு ட்ராமா ஒன்று மூலமாக நாங்கள் போனால் கட்டாயமாக அந்த மெசேஜை எங்களுக்கு நரேட் பண்ணேலும். இதில் நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்து கௌசியால் வந்து, அதாவது கியூஆர் கோட்ஸ் வச்சுட்டு அங்கிட்டு சோஷியல் மீடியாவுக்கு எப்படி அவங்களுக்கு ஃபாலோ பண்ணலும். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக என்ன சரி வீடியோஸ் இல்லாட்டி பயான் அது இது போனால் வந்து அவங்களுக்கு அந்த மெசேஜ் கிடைக்கும். இதில் தான் அந்த கண்டென்ட் வைரல் ஆகும். இதை பற்றி நாங்கள் பேச போக்கில் ஹசரத்தாங்க, இந்த ஜாமியா கௌசியா மீடியா இதில் என்ன மாதிரி கன்செப்ட்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் உங்களோட யூடியூப்ல இப்போ இது வந்து ஒரு சாங் ஒன்று கசீது ஒன்று மாதிரி என்ன மாதிரி வேற வித்தியாசமான கன்செப்ட்ஸ் உங்கள்கிட்ட இந்த மீடியா யூனிட் மூலமாக நீங்கள் லான்ச் பண்ண போறீங்க? வித்தியாசமான கான்செப்ட் அப்படின்னு சொன்னா, எங்களோட மதரசாவில் நாங்கள் படிக்கிற பாடங்களை வீடியோவா பிள்ளைகள் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாங்கள் அந்த ஃபிக்கு சட்டம், மார்க்க சட்டங்கள், தொழுகை, ஜக்காத், நோன்பு அப்படியான சட்ட திட்டங்களை வீடியோஸாக நாங்கள் ஷார்ட்ஸாக நாங்கள் வெளியிடுறோம். அதே போல் பயான்ஸ் டிஃப்ரெண்டாக உலமாக்களை வெளியில இருந்தும் உள்ளே இருந்தும் அல்ஜாமியத்துல் கௌசியாவினுடைய ஓபிஏ உலமாக்கள் இருந்தும் எடுத்து அழகான டாபிக்கள் எங்களுடைய மீடியாவில் நாங்கள் செய்கிறோம். அதே போல் பாட்காஸ்ட்,
இது ஒரு இன்ட்ரெஸ்டா இன்றைக்கு சமூகத்துல எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஆமா ஒரு ஒரு கண்டென்ட்ங்கிறதால ஆமா அதையும் ஒவ்வொரு டாபிக்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் கொண்டுல நல்ல பிரபல்யமான ஆமா ஒரு டாபிக் கொண்டு நாங்கள் பேசுகிறோம் மீடியாவில். அதே போல தான் இந்த சாங் ஸ்பிரிச்சுவல் சாங்னு சொல்லி வர டைமில் ஆத்மீக ரீதியான எல்லா வழியிலேயும் நாங்கள் எல்லா டாபிக்லேயும் சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் இருக்கிறோம், செஞ்சு கொண்டு மிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த சாங்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி வந்து நாங்க தாயை பத்தி தான் பேசுறோம். ஆமாம் தாயை வச்சுட்டு இல்லாட்டி அந்த ஸ்டாரை வச்சுட்டு நாங்க ஒரு மெசேஜ் வந்து சொசைட்டிக்கு நாங்க அனுப்புறோம். ஹஜரத்தாங்க, இந்த தாய் வரத்துக்கு என்ன காரணம்? நீங்க பேசுனீங்க தான், ஆனால் இது வச்சுட்டு இப்ப இமோஷனல் மெசேஜ் ஒன்று நாங்க பேசுறேன்டா நாங்க ஒரு வாப்பா ஒன்று வச்சுட்டு இல்லாட்டி வேறொரு இன்சிடென்ட் ஒன்று வச்சுட்டு செய்யலாம். ஒரு ஃபீலிங் ஒன்று எடுக்கிறதுக்கு, இல்லாட்டி யாரும் சார் எக்ஸாமுக்கு பேத்துட்டு ஃபெயில் ஆகிட்டு அவர் எப்படியோ சொசைட்டியில் வருவார், இந்த மாதிரி ஒரு கன்செப்ட் சீக்குது. ஆனால் இது வந்து இந்த வீடியோ வந்து இப்போ லான்ச் ஆகி இப்போ 2 கிழமை ஆகிக்குது. ரெஸ்பான்ஸ் மஷால்லாம் நல்லா இருக்குது. இதுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து தாய் மூலமா இந்த கன்செப்ட் இது மட்டும் வச்சுட்டு வரத்துக்கு காரணம் இல்லை, ஒன்லி மதர். என்ன காரணம்? உம்மாவை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அப்படி என்னண்டா, உம்மா என்று சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது என்று சொல்லி இந்த இந்த சமூகத்துல எல்லாரும் விளங்கி கொள்ளணுங்கிற ஒரு நோக்கம்தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னா உம்மா என்றாலும் மதர் என்றாலும் உம்மி என்றாலும் வேற எந்த லாங்குவேஜ்ல சொன்னாலும் அம்மே எந்த லாங்குவேஜ்ல சொன்னாலும் அதுல ஒரு மீம் இருக்கும். ஆமா, மீம் ஸ்டார்ட் ஆஃப் முஹம்மத் ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அலைஹி வஸல்லம். வஸல்லம். மீம் என்று சொல்றது ஒரு முக்கியமான விஷயம், உம்மா என்று சொல்றதும் ஒரு முக்கியமான விஷயம் மனிதனுடைய லைஃப்ல. ஆமா ஆத்மீக குருமார்கள் இந்த மீம் என்பதனுடைய ரகசியங்களையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆமா அதே போலதான் ஒரு முரப்பி என்று சொல்லுவதும் மீம் என்பதற்கு வரும். தாய் என்று எங்களை பெத்தெடுத்த தாயினுடைய முக்கியத்துவமும் அன்பும் பாசமும் அதபும் நாங்க பேணி கொண்டாதான் முரப்பியாக இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் அதுல அந்த மஹப்பத்தை நாங்க செஞ்சு கொள்ளலாம். அது நிரந்தரமான மஹப்பத். அந்த அடிப்படையில அடுத்ததாக உம்மாவை மதிக்கல் என்று சொன்னா சொர்க்கம் இல்லை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லை. அதாவது அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு நபி மொழி. இது என்ன சொல்லுதுண்டா, இந்த பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து இதைத்தான் சொல்லுது. அன்னை பாதவடி உங்கள் சொர்க்கம், அன்னை பாதவடி உங்கள் சொர்க்கம், உம்மாவின் கால் பாதத்து கீழே தான் உங்களுடைய சொர்க்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையில உங்களுடைய சொர்க்கத்தை நீங்க தக்க வச்சு கொள்ளணுமெண்டா, நீங்க எவ்வளவு அழகான முறையில வாழ்ந்தாலும் உங்களுடைய சொர்க்கத்தை தக்க வச்சு கொள்ளணும், உங்களோட சொர்க்கத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளணும், சேவ் பண்ணி கொள்ளணும்டா உம்மாவை ஒழுங்கான முறையில பார்த்து கொள்ளணும். இந்த சோங்கோட ஃபுல் லிரிக்ஸையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பயான் கேட்டதை விட நிறைய விஷயங்கள் இந்த சோங் தருது. உதாரணத்துக்கு அஹதின் அன்பின் வெளிப்பாடாக, அஹதின் அப்படின்னா அஹத், குல்ஹு அல்லாஹு அஹத், அஹதின் அன்பின் அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு மல்ஹர் இந்த உலகத்திலே தாய். தாயினுடைய அன்பை பேணவில்லை என்றால் அல்லாஹுடைய அன்பு இல்லை. ஏனென்றால் அல்லாஹுடைய பொருத்தம் எங்களுடைய தாயில் தான் இருக்கிறது, எங்களுடைய பேரண்ட்ஸ் தந்தையிலும் தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த சோங் பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுது. அதே போல குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய சிறு வயதினுடைய ஒரு ஹிஸ்டரி ஒன்றை சொல்லுவாங்க. என்னண்டா, சின்ன வயசுல அவங்க உண்மை பேசினாங்க. உண்மை பேசினால் தன்னையே இழக்க வேண்டிய ஒரு நிலைமை, தனக்கிட்ட இருக்கிற சல்லி பணம் எல்லாம் அப்படியே பறிச்செடுத்துருவாங்க. இருந்த டைம்லயும் உண்மையை சொன்னாங்க குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சொல்றார். காரணம், உம்மா சொல்லி அனுப்பினாங்க, மகனே எந்த இடத்திலேயும் யார்கிட்டையும் பொய் பேசிவிட வேண்டாம். தாயினுடைய அந்த உபதேசத்தை உம்மா சொல்றத சரியா அவங்க ஃபாலோ பண்ணின்னு சொன்னா லாஸ்ட்டுக்கு குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள்
அவங்க யாருக்கிட்ட உண்மையை பேசினாங்களோ அவங்க எல்லாரும் பெரிய வலிமார்களாக மாறினாங்க. ஆமா. இதுக்கு காரணம் ஒரு உம்மாவினுடைய உபதேசம், உம்மாட கதையை பேச்ச கேட்டதால. அந்த சோங்கோட லிரிக்ஸ்ல அப்படி ஒன்று வருது. இந்த லிரிக்ஸை வச்சுட்டு ஹசரத்தாங்க இந்த முஸ்லிம் ஆட்களுக்கு மட்டும் இல்ல, முஸ்லிம் அல்லாத ஆட்களுக்கும், நிச்சயமா அதாவது தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற ஒரு ஆடியன்ஸ்க்கு இந்த மெசேஜை போனா அவங்களுக்கும் இதுல ஒரு என்ன சரி ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று எடுக்கணும். நிச்சயமா இந்த இந்த சம்பூர்ணமா இந்த மெசேஜை நாங்க எடுத்தா ஹசரத்தாங்க, இப்போ ஒரு உம்மோட விஷயத்தை பார்த்தா, உம்மாட கேரக்டரை பார்த்தா அதை வச்சுட்டு ஒரு ஆங்கிள் எங்களுக்கு அது பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து எங்களுக்கு காட்டலும். ஒரு சிங்கள சோங் ஒன்று ஆமா. கேட்க கிடைச்சிச்சு எனக்கு. ஆஹா. என்னச்சுன்னா, ஜீவித்தே மல் அப்படி அம்மா அம்மா என்ன காலையில. அந்த சோங்கோட மீனிங் என்னன்னு ஃப்ரெண்ட் கேட்டேன். ஆஹா. ஃப்ரெண்ட் சொன்னாரு, ஜீவித்தே மல் லைஃப் இஸ் ஃப்ளவர், ம்ஹும். அப்படி அம்மா என்ன தாய்க்கு வர காட்டும். தாய் இருக்கும் வரைக்கும் வாழ்க்கை என்பது ஒரு மலர் பூ என்று சொன்னார். இப்ப இந்த எங்கட சோங்ல வந்திக்குது, தாய் வாழுவதோ இறைவன் தந்த வரம் என்று சொல்லி. பூ என்று சொல்றது வாடிடும், கொஞ்ச நாளைக்கு நல்லா. இறைவன் தந்த வரம் என்று சொல்றது எப்பவுமே அது நிரந்தரமா இருக்கக்கூடியது. அப்படியான ஒன்றுதான் தாய் என்று சொல்றது. தாயினுடைய பொருத்தம், இறைவனுடைய பொருத்தம் நிரந்தரமா இருக்கு. இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா அந்த சோங்ல அழகான முறையில சொல்லிக்குது. சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள் வரும் வரைக்கும் அந்த சோங்கோட அதோட மீனிங்கை புரிஞ்சு அதை அறிஞ்சு தன்னுடைய உள்ளத்தால மனதால உண்மையான உயிரான அன்பு தாய் மீது வச்சு அந்த பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளணுங்கிறது தான் இந்த நோக்கமாக இருந்து கொண்டிருக்கு. அதான் அந்த லிரிக்ஸை பார்த்தா ஒரு முஸ்லிம் இல்லாத ஒரு ஆளுக்கும் ஒரு தாயை பத்தி ஒரு இமோஷன் ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். ஹசரத்தாங்களே இந்த இது எல்லாம் வச்சுட்டு நாங்க பார்த்தா இப்ப ஒரு தாயோட சப்ஜெக்டை பாக்குறதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது. ஆனால் இது ஸ்பெஷலி இந்த வீடியோ இப்ப வைரல் ஆகிக்குது மாஷா அல்லாஹ். இந்த வீடியோல பார்த்தா இந்த தாயோட மவுத்தை பத்தி டெத்தை பத்தி பாக்குற இது பார்த்தா கட்டாயமா ஒரு அழுவ ஒன்று வரும். இமோஷனல் சிச்சுவேஷனுக்கு கட்டாயமா போகும். அதாவது பார்க்குற ஆட்களுக்கு உம்மா ஐக்கியம் இல்லாட்டி உம்மா இல்லாத ஆட்கள் பார்ப்பாங்க, கட்டாயமா அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அப்போ இந்த இமோஷன், இந்த லவ், இந்த ஃபீலிங்கை வந்து நாங்கள் இந்த லாங்குவேஜில் சொன்னால் அது ஈமானுக்கு படுது, இல்லாட்டி எங்களோட மனசுக்கு படுது, நல்லா படுது. அப்படி அந்த மாதிரி சட்டப்படியாக படுறதுக்கு காரணம் வந்து இந்த சப்ஜெக்டை அந்த மவுத்தை வச்சுட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. உண்மையிலே ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான் இது. என்னன்னா, இந்த தாய் இருக்கும் காலமெல்லாம் அந்த தாயினுடைய பெருமதி யாருக்கும் விளங்குறல்ல என்று சொல்லி அதை கேட்டு கேட்டு பழகிருச்சு. தாய் இல்லாத டைம்ல எப்படி இருக்கும்னு சொல்லி அதை ஃபிகர்ல யோசிக்கிறல்ல, யார் திங்க் பண்றல்ல. இப்ப இந்த சோங்க கேட்கிற இது மட்டும் இல்லை, அது ஒரு வீடியோ சோங்குங்கிறதால அதை பார்ப்பாங்க. பார்க்குற டைம்ல இந்த சோங் ஒரு லிரிக்ஸ்ல ஒரு விஷயத்த சொல்லுதோ, பட் இந்த வீடியோ இன்னும் ஒரு விஷயத்த சொல்லுதோ, தாய் இல்லாட்டி எப்படி இருக்கும். ஏண்ட தாய் வஃபாத்தாயினா டெத்தாவினா எப்படி இருக்கும் இந்த நிலைமை, ஏண்ட நிலைமை எப்படி இருக்கும். இப்ப அந்த சோங்கோட வீடியோல அஸ்வான் மௌலவி என்று சொல்லி யாரும் பார்க்காம சோங்க பாக்குற ஒவ்வொருத்தரும் நான் தான் அது கேரக்டர்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, உம்மாவினுடைய பெருமதியும் அன்பும் நேத்து சண்டை பிடிச்சிட்டு இன்றைக்கு அந்த வீடியோ சோங்க பார்த்தேன்னு சொன்னா மனதால உயிரான முறையில அன்பு வரணும். அதான் அது கதரு நிஅமத்தி பஅத ஜவால்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிஅமத், ஒரு அருள் கொடையினுடைய பெருமதி அது இல்லாமலுக்கு போன புரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்க எங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள், எங்களோட மனைவியா இருக்கலாம், எங்களோட பிள்ளைகளா இருக்கலாம், எங்களோட வாப்பாவா இருக்கலாம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எங்களோட முரப்பியான ஷேகா இருக்கலாம், எல்லாமே எங்களுக்கு ஒரு நிஅமத், ஒரு அருளாக நாங்க பார்த்தோம்னா அந்த அருளை எப்படி யூஸ் பண்ற என்ற அந்த பாடத்தையும் நாங்க சரியா ஃபாலோ பண்ணி செய்வோம். அதை ஒரு நிஅமத்தாக அருளாக பார்க்காமல் விட்டேன்னு சொன்னா அது புரியாது, அது அதனுடைய பெருமதி விளங்காது, அதை அப்படியே மிஸ்யூஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். அதனாலதான் இந்த வீடியோல தாய் இருக்கும் காலமெல்லாம் நாங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திப்போம், ஏசிப்போம். அம்மா அப்படி பேசுவாங்க, நீங்க உங்களோட வேலையை பார்த்து கொண்டு போங்க, அப்படி செய்ய வேணாம் இப்படி செய்ய வேணாம். உம்மா கிட்ட ஒன்று சொல்லிட்டு எங்களோட லைஃப்ல நாங்க நடிச்சு ஒரு விஷயத்தை செய்வோம், எங்களோட சப்ஜெக்ட் ஒன்று நாங்க சாதிச்சு கொள்ளணுங்கிறதுக்காக. ஆனா அது பெரிய ஒரு துரோகம், உம்மாக்கு நாங்க செய்யறது பெரிய ஒரு துரோகம். ஏன்னா
எங்கள்ல உள்ள லவ்ல அவங்க நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆமா. என் பிள்ளை இப்படி செய்ய மாட்டான், செஞ்சிருப்பான்னு சொல்லி யார் சரி சொன்னாலும் அவங்க ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. பிள்ளையில உள்ள நம்பிக்கையில ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படி உம்மா இருக்கிற அந்த தைரியத்துல பிள்ளைகள் செய்வாங்க. எப்ப சரி என்ற உம்மா என்னைய மன்னிச்சு கொள்வாங்க தானே. ஆமா. மன்னிக்கிறதுக்கு முந்தி உம்மா டெத் ஆவினா என்ன என்ன நிலைமை நடக்கும்? அது இந்த சோங்கோட வீடியோ சொல்லும். Right. அதனாலதான் டெத்தை நாங்க இதுல செலக்ட் பண்ணி எடுத்தோம். ரைட். ஒரு உண்மை. அழகான கன்செப்ட், அழகான வீடியோ. அந்த கன்செப்ட் நீங்க சொன்ன மாதிரி அதுல இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் ஒன்று இருக்குது, லாஸ் எவேஷன் என்று. அதாவது அந்த தன்மை வந்து ஈக்க வர காட்டும் இல்லை, அது இல்லாம போனா எந்த மாதிரி உங்களோட நிலைமை வந்து எங்களுக்கு ஒரு திங்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தந்திக்கிறாங்க. இதுல ஹஸ்ரத்தாங்க இந்த டீமை பார்த்தா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஈக்கிறீங்க இந்த டீம்ல, அந்த க்ரூவை இந்த டீம்ல பார்த்தா அருமையான ஆக்டர்ஸ் என்று சொன்னா பிள்ளையோ இது தெரியா எனக்கு. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் அந்த சாங்ல வர இந்த தம்பிக்கு தான் அருமையான ஆக்டர்ஸ் சொல்லலாம். ஆக்டர்ஸ் என்றா இப்போ யார் இவங்க? இந்த எந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் நீங்க எந்த மாதிரி இப்ப அழுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன ஆட்களுக்கு வரத்துக்கு என்ன செஞ்சீங்க? அடிச்சிங்களா இல்லாட்டி எப்படி என்ன மாதிரி ஒரு இது செஞ்சுட்டு இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு கொண்டு? அதாவது நாங்க சொல்றோம் வந்து ஒரு டிராமாக்கு போனா இல்லாட்டி ஒரு ஆக்டர் கொண்டு வந்தா நீங்க அந்த இதுக்குள்ளுக்கு ஈக்கணும், சப்ஜெக்ட் குள்ளுக்கு ஈக்கணும், அந்த மூட்குள்ளுக்கு ஈக்கணும். அந்த நீங்களும் அந்த மூட்ல ஈக்கிறீங்க, இந்த ஆட்களும் ஈக்குறாங்க, மற்ற ஆட்களும் உங்களை சப்போர்ட் பண்றதுக்கும் அவங்கள்ட்ட சப்போர்ட் மூலமா தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருது. இல்லாட்டி இது அது உங்களுக்கு மூலமா வராது. நீங்க சொன்ன மாதிரி இந்த க்ரூவை பத்தி கொஞ்சம் பேசினா, அந்த சின்ன பொடியனை பத்தி பேசினா, உங்க தம்பியை பத்தி பேசினா எப்படி வரும்? உண்மையிலே அந்த ஷூட்டிங் டைம் நம்ம லைஃப்ல மறக்க முடியாத ஒரு டேஸ் அது. ஏன்னு சொன்னா அந்த ஷூட்டிங் நாங்க செஞ்ச டைம் மதரசா எங்கிட்ட நான் லெக்சர் பண்ற விஷயத்துல வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டைம் தான் எக்ஸாம் டைம். கொஸ்டின் கிரியேட் பண்ணணும், பேப்பர் கரெக்ட் பண்ணணும், அப்படியான ஒரு டைம். அடுத்த விஷயம் ஏண்ட வீட்டுல ஒரு வெரி நான் போக வேண்டிய முக்கியமான ஒரு டைம். ரைட். அதே போல ஏண்ட லைஃப்ல நிறைய விஷயங்கள் இப்படியெல்லாம் வேற வேற சப்ஜெக்ட்கள் இப்படியெல்லாம் வந்து டைம் எடுத்து செய்யற அளவுக்கு அது இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இப்படியான ஷூட்டிங் செஞ்சது பெரிய ஒரு அற்புதம் என்று தான் சொல்லலாம். ஒரு ஒரு அவுலியாக்களுடைய தங்கள் வாப்பாவுடைய ஒரு கராமத் என்று தான் சொல்லலாம். என்னே மட்டும் இல்லை, ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த வீடியோ ரெக்கார்டிங், அதே போல எடிட்டிங், இப்படியான விஷயம். அதே போல இந்த சோங்கை வந்து ரெக்கார்ட் பண்ணது, சோங் லிரிக்ஸ் வந்தாச்சு, இந்த சோங்கை படிக்கிறது பாடுறது யாரு? எப்பவுமே அஸ்மான் மௌலை தான் பாடணுமா? புதுசா யாரு சரி பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி மதரசால லாஸ்ட் இயர்ல இருக்கிற ஒரு போய, அடுத்தது மதரசா பிள்ளைல கோரஸுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் செட் பண்ணி கூட்டிக்கு வந்து வச்சு இவங்க படிப்பாங்க, இவங்களோட வாய்ஸ் நல்லம், இவங்க நல்லம்னு சொல்லி எல்லாம் பேசி வேற ஆட்களை இந்த சோங்கை வந்து சிங் பண்றதுக்கு நான் வந்து ரெடி ஆக்கினேன். ரெடி ஆக்கி எப்படியோ இந்த சோங்ல இருந்து செய்யறதுக்கு மெயின் அந்த அளவுக்கு கிளியர் இல்லை என்ன. அப்ப இந்த பாட்டுல நாங்க பாடாமலுக்கு, நாங்க சிங் பண்ணாமலுக்கு எப்படி சரி இதை விட்டு கொஞ்சம் பெக்ல இருந்து எங்களால முடியுமான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவோண்டு எவ்வளோ ட்ரை பண்ணினேன். ஆனா பெரிய இடத்துல இருந்து ஓர்டர் வந்துச்சு, அஸ்மான் மௌலவியே பாடட்டும் சொல்லி. அவங்களும் சிங் பண்ணி கொடுத்தாங்க, என்னையும் சிங் பண்ணி ரெக்கார்ட் அனுப்பினாங்க. எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு அஸ்மான் மௌலையே பாடட்டும் பரவாயில்ல. நான் படிச்சு நான் கேட்குற டைமுக்கு எனக்கு நல்லாவே இல்லை என் வாய்ஸ். நான் அந்த சாங்கை சிங் பண்ணி கேட்ட டைம்ல எனக்குண்டா இது சாட்டிஸ்ஃபை ஆகலை, நல்லா வராது, இது நல்லம் இல்லைன்னு சொல்லி. இது ஒரு ஒரு சோகமான ஒரு சேடான ஒரு சாங் எனக்கு வருது இல்லை, எனக்கு ஹை பிச்லான்னு வருது, இதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண எல்லாம் வைக்குது. இல்லை நீங்க முடியுமான அளவுக்கு. அந்த டைம்ல இருமல் வேற, இருமல் தடுமல் சளி எல்லாம் சேர்ந்து சோம் இல்லாமலுக்கு ஒரு மாசம் கடுமையா இருந்தேன். ஏதோ உண்மையிலேயே நான் என்னுடைய ஒரு இது இல்லை, என்னுடைய சக்தி இல்லை, ஏதோ ஒரு சக்தி என்ன சிங் பண்ண வச்சுச்சு, என்ன ஆக்டிங் பண்ண வச்சுச்சு. அதே மாதிரி மற்ற ஆக்டர்ஸ் மாதிரியும் ஆக்டிங் பண்ண வச்சுச்சுன்னு நான் சொல்லுவேன். இதுல அந்த அழுக எப்படின்னு சொல்லி கேட்டீங்க நீங்க, அழுகுறது எப்படின்னு வாப்பட கேரக்டரையும் பார்த்தா நான் அழுகுறது எப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல அழுகுறதுக்கு மிச்சம் ட்ரை பண்ணி எனக்கு மிச்சமே சிரிப்பு தான் வாரு. சிரிப்புன்னு சொன்னா அலை சொன்னா சிரிப்பு வருது. எல்லாருக்கும் கடுப்பாகிட்டு ஒரு கட்டத்துல. இப்ப மௌலவிங்கிறதையும் மறந்துட்டு கட்டத்துல ஏசிட்டாங்க.
அழுவுங்க, அழுவுற டைமுக்கு அழுவுங்க ப்ளீஸ். டைம் இல்ல போகணும் மனுஷன். எனக்கும் டைம் இல்லைன்னு தெரியும், பட் அழுக வருது இல்ல, ரியலா அழவணுமே. அதுக்கு பிறகு மிச்சம் டைம் எடுத்து தனியா போய் உட்கார்ந்து அழுகையை எடுத்து அழுதுதான் அதை ரெக்கார்ட் பண்ணினோம். அந்த சின்னவர் இருக்கிறாரு, எங்க இருந்து அழுக வருதுன்னு தெரியா. அவருக்கு சீனை சொன்ன உடனே இப்படி இப்படி உம்மா இப்படி மௌத்து இப்படி உம்மா மௌத்துன்னு டக்குன்னு அவர் உண்மையிலே அழுகுற. அப்ப அவரை கூப்பிட்டு நான் தனியா கேட்டேன், எப்படிப்பா அழுகுற நீ? அலசன்ன உடனே நீ எப்படி அழுகுற? எனக்கு அழுக வருது இல்லையே. அப்ப சொன்னாரு, அவங்க சீனை சொல்றாங்க தானே, சீனை சொல்ற டைமுக்கு மௌலவி நீங்க உங்களோட ரியல் லைஃப டச் பண்ணணும். ரியலா அப்படி நடந்தா எப்படி நீங்க நடந்து கொள்வீங்க, அதை செய்யுங்கண்ணா. அதுக்கு பிறகுதான் நானே மாறினேன், கேட்டேன். அதுக்கப்புறம் சீனை கேட்ட உடனே நான் ரியலா அப்படி யோசிச்ச டைம்ல அழுக வந்துச்சு. அவர் அழுகிறது ரியல், பட் எனக்கு அழுக வைக்கிறதுக்கு மிச்சம் கஷ்டப்பட்டாங்க. நீங்க மீடியா யூனிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அவங்களுக்கும் பழக்கம் இல்லை, அவங்களுக்கும் வீடியோ எடிட்டிங்கோ ரெக்கார்டிங்கோ இப்படி ஒரு கதை எழுதுறது ஸ்கிரிப்ட் இதை எதுவுமே யாருக்குமே எல்லாருக்கும் புதுசு. ஆக்டிங் புதுசு. எனக்கு 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 நல்ல பழைய ஒரே ஒரு சப்ஜெக்ட் சிங்கிங் மட்டும்தான். அதுவும் இந்த சாங் சேட் சாங் இதை கொஞ்சம் இப்படி சேட் மூட்ல படிக்கிறது பழக்கமே இல்லை, எல்லாம் புதுசு. இப்போ அந்த டைம்ல சின்னவர் மிச்சம் அழகான முறையில் அவரோட கஷ்டப்படவே இல்லை, சொன்னத்தை அப்படியே செஞ்சார் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. மிச்சம் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சார். அவரோட ஸ்மைல், அவரோட அழுக எல்லாமே ரியலா இது செஞ்சுச்சு. என்ன கூட அழுறதுக்கு ட்ரெயின் பண்ணினது அவருன்னு நான் ஒரு வகையில சொல்லிக் கொள்ளலாம். அப்படி இருந்துச்சு. அடுத்தது வாப்பாவாக நடிச்ச நியாஸ் அங்கிள், அவங்களுடைய ஆக்டிங் வேற லெவல் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இந்த மூத்த நானா மிர்ஷாத், அவர் ஆக்டிங்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களோட எல்லாமே ரியல் நாங்க ரெக்கார்டிங் பண்ற டைம்ல ரியல் மாதிரி தான், அப்படித்தான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட அந்த கதாபாத்திரம் என்று சொல்லுவோம், அவங்களோட கதாபாத்திரத்திலே இருந்தாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வரும், டின்னர் வரும், வந்து சின்ன மஜாவா பேசிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லி போவோம். அதுக்கப்புறம் ஆக்டிங் பண்ற டைம் தான் என்னைய பார்த்தேன்னு சொன்னா அந்த மூட் எடுக்கிறது தான் கஷ்டம். மூட வர்றது இல்லை எனக்கு. மிச்சம் முயற்சி செஞ்சு அதுல ஓவரா நான் எங்களோட டீமை கஷ்டப்படுத்தினது அதுல நான் தான் ஓவரா கஷ்டப்படுத்தி அவங்கள மிச்சம் டைம் எடுக்க வச்சு எனக்கு வருது இல்லை. ஒரு கட்டத்துல எனக்கு ஏலான்னு சொல்லிட்டு நான் இன்னொருத்தரை காட்டினேன், எங்க டீம்ல இருக்கிற இன்னொருத்தரை காட்டினேன், நான் அவரே வச்சு செய்யுங்க நல்லா இருக்கிறேன். அப்படியெல்லாம் போனுச்சு அல்ஹம்துலில்லாஹ். மிச்சமே நான் சொல்ல போனேன்னு சொன்னா இது ஒரு அற்புதம், இது ஒரு அவுலியாக்களுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லலாம். ஹஸ்ரத் அவங்களே ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. இந்த சர்ப்ரைஸ் இப்ப நான் ஷேர் பண்ண போறேன். இது கொஞ்சம் பாருங்க. ஓ மை காட், யா ரசூலல்லாஹ். யார் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வேலை பார்த்தாங்க? யாரு? ஹுது என்ற ஒரு பேர்ட் உண்டு. ஹுது பறவை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பறவை தான். யார் இந்த வீடியோ வேலை பார்த்தாங்க? ஃபைன் அடிக்க அனுப்பிச்சுறாங்க மீடியா யூனிட்டா. ரைட். ஹசத்தாங்களே, இந்த கூடயா யூடியூப்ல பாக்குற கமெண்ட்ஸை வச்சு பார்த்தா ரைட் உங்களோட கேரக்டர் பத்தியும் பேசிக்கிறாங்க, அந்த அங்கிள்ட கேரக்டர் அந்த தம்பியோட கேரக்டர் எல்லாம் பார்த்து இது பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு அட்டென்ஷன் போற ஒரு கேரக்டர் தான் இந்த வீடியோல தாய். இந்த வீடியோல தாயோட கேரக்டர், மதரோட கேரக்டர் யாரு செஞ்சாங்க? இவங்க யாரு? இது மேக்கி மதரா இல்லாட்டி எப்படி வந்துச்சு இந்த கேரக்டர்? இது யாரு? மதர் சொல்றது அந்த வீடியோல நான் கேரக்டரா இருக்கிறதால ஏண்ட மதர் தான் நான் நினைச்சேன். ஆனா உண்மையிலே அந்த மதராக அந்த கேரக்டர் எடுத்து செஞ்சது செல்லவா வேணாமா? ஆமா சொல்லுங்க, இல்லாட்டி கமெண்ட்ஸோட என்னைய பிச்சுவாங்க. உண்மையிலே அந்த மதர் ஒரு போய், இதான் உண்மை. அந்த போய் அவருக்கும் ஆக்டிங் இதுக்கு முன்னால எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அப்ப அவர் கன்வின்ஸ் பண்றேன் எப்படி? அதுக்கு உண்மையிலே இந்த தாய் என்று சொல்ற பாடலுக்கு ஒரு தாயொண்டே வந்தா நல்லா சொல்லி ஒரு தாயொண்ட நாங்க எப்படி இதுல கொண்டு வர இந்த வீடியோல சொல்லி அந்த பேச்சு வார டைம்ல
ஒரு மௌலவி ஒன்றை தான் நாங்க ரெடி பண்ணினோம். என்ன சொன்னா நாங்க சொல்லி அதை அவர் கன்வின்ஸ் பண்றதுக்கு யார் இருக்கிறேன்னு சொல்லி பாக்குற டைம்ல எங்களோட டீம்ல ஒரு மௌலவி, இன்னும் ஒரு எந்த சீனியர் ஒரு மௌலவி தான் இருந்தாங்க. இப்ப அவங்கள்ட்ட சொன்னா ஒத்துக்கொள்ளுவாங்க. ஒரு உம்மா கேரக்டர்ல நீங்க வரணும் ஒத்துக்கொண்டாங்க. பட் தாடி அங்க சேவ் பண்றதுக்கு அவங்களுக்கு அது முடியல. அந்த அடிப்படையில அவங்கள கேன்சல் பண்ணிட்டு எங்களோட தரீக்காவுல முரீதீன் முஹிப்பீன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரதர் ஒருத்தர் தான். அதே போல அந்த எக்டர்ஸ்மார் எல்லாருமே அந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கொண்டு இதை செய்யறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை இதுக்கு முந்தி. பட் அவங்க இதுக்கு ஓகே சொல்லி இதை வந்து ஆக்டிங் பண்ணதுக்கு காரணம் அவங்க எல்லாருமே தரீக்காவுடைய முரீதீன்கள் முஹிப்பீன்கள்ங்கிற ஒரே காரணம் தான். ஷேக்குடைய கட்டளை அந்த ஓர்டருக்கு அவங்க செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதான் முக்கியமானது. அதே மாதிரி தான் இந்த தாய் என்று சொல்ற கேரக்டருக்கும் உம்மாவாக ஆக்டிங் பண்ணினது ஒரு பிரதர். ரைட், அவர் தான் மிச்சம், அவர் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த சோங்குடைய வீடியோ. உண்மையிலே அது மீண்டும் மீண்டும் சொல்றேன்டா ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இது. யாருக்குமே இதுக்கு முந்தி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இருந்தும் இப்படியெல்லாம் செஞ்சதுக்கான காரணம் தரீக்கா ஷேக் அவங்களுடைய ஓர்டர், அதான் காரணம். சரி, இப்ப பாக்குற ஆட்களுக்கு அந்த கேரக்டர் சரியா யாரு அந்த கேரக்டரை வச்சு இன்னொரு தாய்க்கு ஒரு கேரக்டர் ஒன்று வீடியோல செய்ய போறீங்கன்னா கட்டாயமா வியூவர்ஸ் அஸ்வான் ஹஸ்ரத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் யார் என்று அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அது பொறுமைக்கு பாப்போம். ஒத்துக்கொள்றான்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் தரீக்கா ஷேக் அந்த ஓர்டர், அவ்வளவு. இன்ஷா அல்லாஹ். ரைட் ஹஸ்ரத், இந்த சாங்ல உங்களுக்கு விருப்பமான லிரிக்ஸ்ல ஒரு 2-3 வரிகள் கொஞ்சம் பாட்டி தாங்களே. சொல்ல போனா அந்த சாங் ஃபுல்லாவே விருப்பமான லிரிக்ஸ் தான். விருப்பமான லிரிக்ஸ் என்றாலும் நான் பார்த்து தான் பாடுவேன். சரி, அந்த சாங்ல இந்த வாய்ஸ் எப்படி அப்படியே இப்ப இந்த டைமுக்கு வருமான்னு எனக்கு சொல்ல தெரியா. பட் நான் சிங் பண்றேன், உங்களால முடிஞ்சா நீங்க லிசன் பண்ணுங்க. எனக்கு மிச்சமே பிடிச்ச ஒரு வரி அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லைன், அஹதின் அன்பின் வெளிப்பாடாக அகிலம் வந்த சொர்க்கம் தாயே. அஹதின் அன்பின் வெளிப்பாடாக அகிலம் வந்த சொர்க்கம் தாயே. ஆயிரம் செவிலி தாய் இருந்தாலும் சொந்த தாய் பாசம் போலாகிடுமா. சொந்த இந்த 1000 செவிலி தாய் இருந்தாலும் சொந்த தாய் பாசம் போலாகிடுமான். நாங்க எங்கட லைஃப்ல எங்கட ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவை எல்லாம் உம்மான்னு சொல்லி பேசுவோம். ஆமா, அல்லது எங்கட உம்மாவை போல யாராவது அவங்களோட வயசு இல்லை அப்படி அவங்களோட ஆக்டிங்ல நாங்க பாக்குற டைம்ல உம்மான்னு சொல்லி பேசுவோம். அவங்களோட பேரை சொல்லி உம்மான்னு சொல்லுவோம். நிறைய பேர் எங்களுக்கு உம்மாவை மாதிரியே சில விஷயங்கள் செய்வாங்க. ஆமா, சில அன்பு பாசமான சில விஷயங்கள் செய்வாங்க. அப்படியான டைம்ல அவங்க எங்களை பார்த்துக்கலாம். நான் உனக்கு ஒரு உம்மாவை மாதிரி, நீ என்ன உம்மான்னு சொல்ல, நீ என் மகன் மாதிரி அப்படி சொன்னாலும் 1000 பேர் அப்படி உம்மான்னு சொல்லி இந்த உலகத்துல இருந்தாலும் சொந்த தாய் மாதிரி வராது. அந்த தாயை மிஸ் பண்ணிட வேணாம். அந்த தாய் மிஸ் பண்ணினா உங்களுக்கு கடும் கஷ்டம். அப்படியான ஒரு தகவலை சொல்லக்கூடிய லைனுங்கிறதால நான் இந்த லைஃப்ல நிறைய பேரை உம்மான்னு சொல்லி பேசுவேன். எத்தனை பேரை உம்மாண்டு பேசினாலும் ஒரு கட்டத்துக்கு அங்கால அது இல்லாம போயிடும். ஆனா எந்த உம்மாக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு மோசமான வார்த்தையால பேசியிருக்கிறேன், எவ்வளவு மோசமான ஆக்டிங்கால செஞ்சிருக்கிறேன், அது எல்லாத்தையும் மன்னிச்சு கொள்ளுவாங்கங்கிற ஒரே காரணம் என்ன, நாளை மஹ்ஷர்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த மீம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான இந்த உம்மத்துல எப்படிப்பட்ட ஒருத்தராக இருந்தாலும் அவருக்கும் ரஹ்மத்து செய்யக்கூடிய அந்த ஷஃபாஅத்தை அவங்க செய்யக்கூடிய ஒரு சூழல் அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் இந்த உலகத்திலேயும் அப்படி செஞ்சாங்க இல்லையா. எத்தனையோ தடம் தவறுகள் தப்புக்கள் தன்னை எதிர்த்து கொலை செய்யறதுக்கு கூட வந்த டைம்ல அவரையும் மன்னிச்சு அன்பு காட்டினாங்க. அத மாதிரி ஒரு தாயுடைய அன்பை இன்றைக்கு நாங்க வேர்ல்டுல பாக்குறேன்னு சொன்னா ஒரு உம்மாவுலதான் அந்த அன்பை பார்க்கலாம். என்னத்தை செஞ்சாலும் நாங்க எங்களோட தாயை மன்னிக்க மாட்டோம்.
நாங்க எங்கட தாய் நாங்க என்ன செஞ்சாலும் அவங்க மன்னிப்பாங்க. அப்படி அந்த தாயினுடைய அன்பு, அஹதின் அன்பின் வெளிப்பாடாக அகிலம் வந்த ஸ்வர்க்கம் தாயே. அதனால இந்த லைன், இந்த லிரிக்ஸ் எனக்கு மிச்சம் பிடிக்கும். மாஷா அல்லாஹ். தன்னை தாய் மாதிரி யாருமே இல்லை. அதுதாங்க இப்போ நாங்கள் முக்கியமாக இப்போ கடைசி கொஸ்டினுக்கு வந்திருக்கிறோம். எங்களோட வியூவர்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க போல. இப்போ இந்த கௌசியா மீடியாவில் மாஷா அல்லாஹ்ன்னு ஒரு வீடியோஸ் வந்து இப்போ கடைசிக்கு வந்த வீடியோஸை பத்தாது முந்தி மாறு வீடியோஸ் இல்லை, அது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ உண்டு. இப்போ நாங்கள் சொல்லுவோம் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கூடிக்குது. இப்போ உங்களோட ஃபியூச்சர் ப்ரொஜெக்ட்ஸ் என்ன, அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு உங்களோட ஆடியோஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க வந்து பிகாஸ் அந்த அளவுக்கு இப்போ உங்களோட கன்செப்ட்ஸ் நல்லா இருக்குது. இப்போ இந்த வருஷத்துக்கு புதியாக என்ன மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் வச்சு கொண்டு இருக்கிறீங்க எங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொன்னீங்க? இந்த வருஷத்துக்கு புதிய ஐடியாஸ் என்று இல்லாம ஃபியூச்சர்ல பொதுவா இந்த நியூஸ், அதாவது மார்க்க விஷயமான ஷரியத்து லோவா இருக்கலாம். அதே மாதிரி எங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ராத்திப் மஜ்லிஸ்கள், ஒரு ஷேக் முரீதினுடைய தரிகாவுடைய அந்த வழிமுறைகள், அதே போல நிறைய இன்னும் விஷயங்களை வந்து எப்படியெல்லாம் இந்த சோசியல் மீடியால எங்களோட மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா சோசியல் மீடியாவை அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பாக்குறதால அதன் மூலமாக இவங்கள ஒரு வழியில கொண்டு வரலாம்ங்கிற அடிப்படையில இன்னும் நிறைய இப்ப பயான் செய்யறது மாதிரி, பொட்காஸ்ட் செய்யற மாதிரி, எங்களோட ஷார்ட்ஸ் வீடியோல சின்ன வீடியோ தான் பாக்குறதுக்கு நிறைய பேர் விரும்புறாங்க. இப்ப அந்த ஷார்ட்ஸ் வீடியோ மூலமாக அந்த சின்ன டைம்ல ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு சொல்லி அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்ஜாமியத்துல் கௌசியாவினுடைய ஓல்ட் பாய்ஸ் அவங்கள வச்சும் நிறைய விஷயங்கள் நாங்க ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி எங்களோட இந்த மீடியாவினுடைய சோசியல் மீடியாவினுடைய இன்னும் ஒரு அங்கமாக, இன்னும் ஒரு பக்கமாக டிக்டாக் நாங்க ஆரம்பிக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதுல மசாயிலுல் ஃபிக்ஹ், அதாவது ஃபிக்ஹ் சட்டங்கள், கேள்விகளை டிரெக்டா எங்களோட சோசியல் மீடியாவினூடாக, எங்களோட கமெண்ட்ஸ் மூலமாக, எங்களோட வாட்ஸ்அப் மூலமாக வரக்கூடிய கேள்விகளை நாங்க டிரெக்டா எங்களோட பாட்காஸ்ட் மூலமாக, ஷார்ட்ஸ் வீடியோ மூலமாக, எங்களோட டிக்டாக் மூலமாகவும் இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை செய்யறதுக்கு இருக்கிறோம். அதே போல 3 months 2 monthsக்கு ஒருக்கா கசீதா ஒன்றும் போட்டா தான் எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுலையும் ஒரு சாங் ஒன்று போட்டா தானே ஸ்பீச்சுக்கு அடுத்த ஸ்பீச்சுக்கு கொஞ்சம் உஷாராய் வருவாங்க. ஒரு வித்தியாசமான அந்த அமைப்புல போடுறோம். நிறைய இப்ப கண்ணூர்வாலம் கோமானே சாங் எடுத்தோம்டா நிறைய சில்ட்ரன்ஸ், நிறைய சின்னவங்க தான் இந்த சாங்கை வந்து மிச்சமே கேட்கிறாங்க. பெரிய ஆட்கள் கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது, பட் சின்ன ஆட்கள் கேட்டதால அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க, அவங்க பாடுறாங்க எனி டைம். அதனால அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அந்த சாங் ஒரு முக்கியமான ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா இன்ஷா அல்லாஹ் இந்த மீடியாவினூடாக பார்க்கறதுக்கு தவற வேணாம் இன்ஷா அல்லாஹ். So we are coming to the end of this particular podcast with the team of Jamia Gauziya's media unit. I hope you guys enjoyed it. I request everyone in the audience to follow all of their social media networks, including the newest additions which they are going to have under TikTok. This is going to be a brilliant place where you can get everything in one stage, everything in one platform under the banner of Jamia Gauziya, where all the youth, adults, gents, ladies, everyone will be connected to their social media. So start following Jamia Gauziya's official page. Keep in touch. Follow my content for more podcasts and more Islamic narrations and Islamic information like this. So we profusely thank Hazrat Aswan Gauzi. Assalamu alaikum Hazrat. Thank you very much. Jazakumullah khair for participating in this. And yet let's meet again later for another exclusive podcast like this in a topic which you like to listen to. Thank you very much. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. அன்னை பாதவடி உங்கள் ஸ்வர்க்கம், அண்ணல் நபி தாஹா பொன்மொழி அர்த்தம்,
அன்னை பாசத்திற்கோ யாரும் பகரமில்லை, அன்னை தியாகத்திற்கோ நிகரே இல்லை, அன்னை தியாகத்திற்கோ நிகரே இல்லை.